நண்பர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. யாரும் குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க குடும்பங்களுக்கு சேர்ந்து பாதிப்பு. ஒரு சில வசனங்களை சொல்ல கேளுங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுவதும் தானே. நண்பர்களே, இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. உங்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுது. நீங்க குடித்து உங்களுக்கு ஏதாவதுன்னா உங்க மனைவிகள் பிள்ளைகள் நிற்கதியா நிற்பாங்க. கொஞ்சம் உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்க. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் உங்களுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. தயவு செய்து இவங்களுடைய கல்வி எதிர்காலம், இவங்களுடைய திருமணம் காரியம் இவைகளை பாருங்க. இந்த பெண் பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு நீங்க பாதியிலே போய் சேர்ந்துறாங்க. நண்பர்களே, இந்த குடிப்பழக்கம் உங்க வாழ்க்கையின் குடும்பத்தை சீரழிச்சிடும். இதன் விளைவு என்ன தெரியுமா? மரணம், வியாதி, மன உளைச்சல்கள், சண்டைகள், காயங்கள், குடும்பத்தின் நிம்மதி சமாதானம் இல்ல. உங்க காசு பணம் வீண். நண்பர்களே, இந்த குடிப்பழக்கத்தில் சீக்கிரம் விடுதலையாக மனம் விரும்புங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் தயவு செய்து மனம் திருங்க. குடிக்காதீங்க. இது உங்க குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து பாதிப்பு உண்டாக்குறது. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். அண்ணா, நாங்க சர்ச்சிலிருந்து வரோம், நோட்டீஸ் கொடுக்கிறோம். குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க விடுதலையாகணும்னா தயவு செய்து இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக நாங்கள் ஆலோசனைகள் சொல்றோம். தமிழக அரசு இங்க பாருங்க, எத்தனை பேரு குடும்பத்தை பிள்ளைகளை தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு காலையில நீங்க குடிக்கிறாங்கன்னு. அரசு தமிழ் டாஸ்மார்க் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சீரழிவு, சீர்கேடு. எல்லா பிரச்சனைகளுக்கும், சமூகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற எல்லா கிரிமினல் வழக்குகளுக்கும் இந்த சாராய காரணமா இருக்கு. தயவு செய்து மூடுங்க. இங்க பாருங்க, எத்தனை பேர் குடும்பத்துக்கு வந்து குடிக்கிறாங்க. தயவு செய்து குடிக்காதீங்க. நான் மனதில் தயவு செய்து குடிக்காதீங்க. குடும்பத்தை பாருங்க, வாழ்க்கையை சீரழிச்சிடும். குடும்பத்தை வாழ்க்கை சராப் நாய் பண்ணிருங்க. தயவு செய்து பண்ணிருங்க, அதான் நல்லது. அண்ணா குடிக்காதீங்க அண்ணா. சரி போய் ரெண்டு பேரும்